ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டில் அந்த பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ராவல் அப்படின்றது பண்ணிகிட்ருக்கு. அந்த டிமாண்டில் தான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ 15 மினிட்ஸ் படி திஸ் இஸ் அ சோச் அப்படின்னா இது வந்து ஒரு சோச் தான். ப்ராப்பராக சோச் வந்து கொடுத்துட்டு அங்கேயே மெல்ட் பண்ணி நிறுத்தியிருக்காங்க ப்ரீமியத்தை. ஓகேங்களா, அங்கே வந்து அரைச்சி நிறுத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம லைவில் என்ன கொடுத்துருந்தோம்? ஸோ இந்த சைட்வேஸை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோமா அப்படின்னா எஸ், அப்சல்யூட்லி சைட்வேஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளோட பப்ளிக் கமெண்ட்டே பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9:52க்கு 23,200 கால் போட்டு வந்து வாட்ச் பண்ணுங்கள். அவனோட பிபி 100.8 அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2300 கால் போட்டு எடுக்கிறேன். ஸோ 2300 950க்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக அவனோட பிபி 100.85 வந்து சப்போர்ட் அடிக்குது. ஃபஸ்ட்டே சப்போர்ட் அடித்து டிபி வந்து வச்சிட்டான். அகைன் வந்து டேப் அடிக்குது, மறுபடியும் டிபி அடிக்கிறான். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 100.45 வந்து 105.45 வந்து மறுபடியும் டேப் அடிக்குது. மறுபடியும் ஒரு பூம், நாட் தட் மச் ஒரு ரியாக்ஷன். ஸோ அகைன் வரான், அகைன் வந்து டிபி. ஸோ என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் அந்த லெவலே ரியாக்ஷன் கொடுத்துன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணியிருக்கு ப்ரீமியம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹை வந்து வயலட்டாக இருக்குது. அப்போது நம்ம பப்ளிக் கம்யூனிட்டியில் கொடுத்த வச்சு 952க்கு அக்ரெசிவாக நீங்கள் ஒரு பை அடிச்சிருக்கீங்க. ஸோ அப்படின்னா இந்த 45ல் ஈவன் 30 to 40 அப்படின்றத சாலிடாக வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், மறுபடியும் அந்த 105 வந்து சப்போர்ட் அடிக்கும்போது ஸ்பாட் சார்ட்டுக்கு வரும். ஸ்பாட் சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸ் எடுக்கிறோம். ஸோ M5ல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஸோ லைக்லி இதை வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணாலும் ஓகே, ஆர்எல்ஸ் ஜஸ்ட்டு இந்த ஹை ஓடிது, இல்லை அப்படின்னா இந்த ஹை வந்து வயலட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி இந்த ஹை வந்து வயலட் ஆகலாம். ஸோ இந்த ஹை வந்து வயலட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹையர் லோன் பை போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ அகைன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹை வயலட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி நீங்கள் எடுத்திருக்க முடியும். ஸோ இல்லை அப்படின் போது ஸோ இந்த ஸ்விங் ஹை வந்து இங்கே வயலட் ஹை க்ளோஸ் வந்து கொடுத்தாச்சு. அப்போது திஸ் இஸ் அ ஹையர் ஹை. ஓகேங்களா, என்ன இந்த ஹை வந்து உடஞ்சாச்சு அண்ட் ஆல்சோ ஓப்பனிங் ஹை ஆல்சோ உடைச்சாச்சு. ரீட்டர்ஸில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி அப்படின்றத அந்த டைமில் எடுத்திருக்க முடியும். என்ன டைமுக்கு, கரெக்டாக 950. ஓகேங்களா, ஸோ 950க்கு நம்ம ஒரு 1 மினிட்ல எடுத்து பார்க்குறோம். 1 மினிட்ல எஸ்எம்சி என்ட்ரி கிடைக்குதுன்னா எஸ், 1 மினிட்ல எஸ்எம்சி என்ட்ரி கிடைக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ தாராளமாக லாங் பொசிஷன் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அ ரேலி பேஸ்ட் ரேலி. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, கரெக்டாக பஞ்ச் அடிக்குது 9:54க்கு. ஸோ இந்த 9:54க்கு ப்ரீமியத்தில் என்ன பண்ணியிருக்கு, ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி அதை டேக் அடித்து நிற்கிது 55. ஓகேங்களா, ஸோ 1 மினிட்டுக்கு நம்ம வந்து மாற்றுவோம். 54. ஸோ எங்கே பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்க முடியும், தாராளமாக ஆக்சுவலி இங்கே எஸ்எல் அடிச்சிருக்கேன்னா அடிக்காது. ஓகேங்களா, ஸோ அப்படின்னும் போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ எடுத்தது டிபி அப்படின்றது 150 தான் டிபி பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து நமக்கு பிஃபோராகவே தெரியும். ஸோ இதுதான் என்ட்ரி, இதுதான் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா, அந்த லெவலில் எப்படி இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, அந்த இதுக்கு வந்து இந்த என்ட்ரிக்கு கன்ஃபர்மேஷன் வந்து ஆப்போனோட கன்ஃபர்மேஷனாக இருக்கும் அந்த டைமில் சப்போர்ட்டிவாக. அப்படின்னும்போது தாராளமாக இவன் 0 நோக்கி ட்ராவல் பண்ண போகிறான், இவன் ஹையரை நோக்கி ட்ராவல் பண்ண போகிறான். ஸோ அப்போ ஏன் ப்ரோ பெருசாக போல் அரைச்சி முடிச்சாங்க அப்படின்னா ஆஸ் பர் ப்ரீமியம் கண்டிஷன்ஸ் இன்றைக்கி வந்து சைட்வேஸ் தான். அது சைட்வேஸாக இருந்தாலுமே ஆஸ் பர் டேட்டா 23,400 வரைக்கும் அது ட்ராவல் பண்ணணும். எங்கே ப்ரோ சொன்னீங்களா, லைவ் முடிஞ்ச பிறகு கதை பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஸோ இங்கே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10:56 வந்து சொல்லியாச்சு. டோன்ட் எக்ஸ்பெக்ட் பிக் மூவ்ஸ். லாங் சைட் பார்த்தீங்கன்னா 23,400 வரைக்கும் ரீச் ஆகலாம் ஆஸ் பர் டேட்டா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ 11 o'clock இன்றைக்கி வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியாச்சு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நீ சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு 200 கால் போட்டு மட்டும் வச்சு சொல்ல முடியும். ஓகேங்களா, சைட்வேஸ்னு அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா பெரிய மூவ் வந்து வராது அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது.
ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ எடுத்தால் 400 போனோம் அப்படின்னா நம்ம லாங் சைடு மட்டும் தான் என்ட்ரி எடுப்போம். ஸோ என்ன பண்ணியிருக்கு ஸ்பாட் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ M15 வச்சுட்டு கட்டுறோம். ஸோ M15 பார்த்தீங்க அப்படின்னாலும் என்னோட ஹை மேடடு ஓகேங்களா. ஸோ ஹை மேடடு என்னென்னா 350 போயிருக்கு ஓகேங்களா. அப்போது நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் லாங் மட்டும்தான் எடுத்துருப்போம். எஸ்எம்சியில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. எஸ்எம்சி என்ட்ரி ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அது கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு ப்ரீமியம் மொமெண்டம் அப்படின்றது நாட் தட் மச் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டபுள் லோ வந்து உடையுது அப்படின்னா நம்ம வந்து சேல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பாடி க்ளோஷர் கொடுக்குது அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா. எங்கே ப்ரோ சொன்னீங்கன்னு இதையும் கேட்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக சோச் மஸ்ட்னா செல் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. எல்டிஎஃப் சோச் பாடி க்ளோஷர் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். பாடி க்ளோஷர் கொடுத்தா தான் செல் அடிக்கணும் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்கு பாடி க்ளோஷர் கொடுக்குறோம். ஸோ இங்கே விடுகிறோம். அதுக்கப்புறம் இருக்க ஓபினா இதுதான் சின்ன ஸ்கேல்பிங் மோட் தான் பண்ணியிருக்க முடியும். ப்ரீவியஸ் ஸ்விங்கிலோ டேப் அடிக்கும் போது எக்ஸிட் அடிக்கணும். ஏன்னா வந்து சைட்வேஸாக இருக்குது, ப்ரீமியம் மொமெண்டம் இருக்காது ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து சைட்வேஸ் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் ப்ரீமியம் அண்ட் டேட்டா இன்றைக்கி வந்து நமக்கு சைட்வேஸு. ஸோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு ஒரு ப்ராப்பரான சைட்வேஸ் தான் முடிச்சிருக்காங்க. ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து 200 பாயிண்ட்ஸு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் 5 மினிட்ஸ் பார் எடுக்கிறீங்க, 5 மினிட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரீமியத்தில் 5 மினிட்ஸ் ஹை வந்து உடையுது. பட் அதாவது இதுதான் டேவோட 935 கரெக்டான ஹை. இந்த ஹையெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணிங்கன்னா வயலட் ஆகி அதை விட ஹையரில் தான் க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதை விட ஹையரில் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஆனால் ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்கு, அந்த ஹைக்கு மேலே போயிருக்கணும் அப்படின்னா ஒரு டைம் வயலட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸ்பாட் மட்டும் தான் ஹை ஓடிது, ப்ரீமியம் ஹை ஓடியல. ஸோ இதுதான் ரீசன். ஸோ ப்ரீமியத்தில் மொமெண்டம் இல்லைன்னா F&Oவில் குறிப்பாக ஆப்ஷன்ஸில் ப்ளே பண்ணி ஸோ தெர் இஸ் நோ யூஸ் ஓகேங்களா. ஓகே ஸோ 250 கால் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா 250 என்ன பண்ணிருக்கு, இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் வருது அப்படின்னா என்ட்ரியே போடக்கூடாது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அன்றைக்கி வந்து ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் ஆகும், அன்றைக்கி வந்து சைட்வேஸ் தான் ஆகும் ஓகேங்களா. அடுத்த ஸ்ட்ரைக் செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் என்ட்ரியே போடக்கூடாது ஓகேங்களா. 250 என்ன பண்ணிங்கன்னா இதுவும் உடச்சிருக்கு, அப்படியே ட்ரை ஆகி 0 நோக்கி ட்ராவல் பண்ணிட்டுருக்கு. நமக்கு வந்து அன்றைக்கி என்ட்ரியே போடக்கூடாது, போடாமல் வெளியே இருக்குது தான் சேஃபும் கூட ஓகேங்களா. ஓகே ஸோ 250 படியும் வந்து நமக்கு சைட்வேஸு ஆஸ் பர் நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட் படி பார்க்குறோம். ஸோ அப்படின்னா நமக்கு இதில் வந்து மேபி வந்து 1-2 SL வந்து வாங்கியிருப்போம். இந்த ஸ்ட்ரைக் நம்ம ஆக்சுவலி பார்க்க மாட்டோம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ 200 பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணுக்குதுன்னு, சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ ஆஸ் பர் ப்ரீமியம் வந்து சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சாச்சு, போனாலும் ஹையர் சைடு தான் போகணும்னு தெரியும். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இது கீழே SL கொடுக்கும்போது SL வந்து அடிக்காது. ஸோ டிபி அப்படின்றது ஈவன் இந்த ஹை வந்து நீங்கள் டிபி பண்ணியிருந்தீங்கன்னா 2 ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் வந்து டிபி வந்து அடிச்சிருக்கு. 30 to 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஈஸியாக வந்து நீங்கள் மேக் பண்ணியிருக்க முடியும், ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஓகேங்களா. ஓகே கேஸ் இது நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் பிஸ்ஸில் தான் என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அடிஷனல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உண்மையாகவே கற்றுக்கிட்டு ட்ரைட் பண்ணணும், நம்மளோட கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து வேணும் அப்படின்றாங்க. இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் லைஃப் டைம் சப்போர்ட்டாகவும் ப்ளஸ் லைஃப் டைமுக்கு நம்ம கொண்டு வர கோர்ஸுக்கு, அதாவது புதுசாக எடுத்துகிட்டு வர எல்லா கண்டென்ட்டும் வந்து அப்கிரேட் அப்படின்றது ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ வேணுன்றவங்க மட்டும் இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்டட் கொடுப்போம். ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்படின்றது நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நீங்களே என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ செஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரெக்கார்டட் வர டவுட்ஸும் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் வர டவுட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மீன்ஸ் 3:30 அப்புறம் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து 1-on-1 செஷன் வந்து கனெக்ட் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா.
ஸோ கற்றுக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். 100% வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நிஃப்டி இதோட நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, நிஃப்டியோட நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஸோ அப்படின்றது இது வந்து ஒரு ட்ராப் பேஸ்ட் ட்ராப் அப்படின்னா ட்ராப் பேஸ்ட் ட்ராப் தான். பட் இதில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னா அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். அதை விட ஹையரில் இங்கே வந்து ஒரு ஜோன் இருக்குது. ஸோ போகிறோம் அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ லோ ப்ராபபிலிட்டி. ஸோ சோக் கொடுத்தும் மீன்ஸ் சோச் கொடுத்தும் கூட ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் கம்மிங் ஃப்ரம் டிமாண்ட். ஓகேங்களா? ப்ரைஸ் எங்கேருந்து வந்திருக்கு? டிமாண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ 15 மினிட்ஸ் டிமாண்டுக்கு 15 மினிட்ஸ் சோச் இட்ஸ் டன். ஸோ 5 மினிட்ஸில் இதை ரீஃபைன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் இங்கே இருக்க ஓபி அப்படின்னு வந்து எல்லாம் வந்து மிட்டிகேட்டு. ஸோ இங்கே தான் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? மேபி நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குறான்ப்பா. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல என்ட்ரி போட்டு ஸோ ப்ரீவியஸ் ஐ அப்படின்றது டிபி 1 ஆகும். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை அப்படின்றது நம்மளோட மேக்ஸ் டிபியாகவும் வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் யூ கேன் மஸ்ட் டேக் பார்ஷியல் அட் 23,450. ஓகேங்களா? ஸோ இது உடையுது. ஸோ இங்கேயும் போய்ட்டு என்ன நடக்கலாம் அப்படின்னா லைக்லி ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மாதிரி ஒரு 0.5 ஃபிபனாசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஸ்விங் லோ டு ஸ்விங் ஆகி போடும்போது லைக்லி ஒரு 0.5 வந்து வந்துட்டு அகைன் வந்து ஹையர் போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஸோ இது வந்து ஜஸ்ட்டாக ஒரு இன்டியூஸ்மெண்ட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸோ இது வந்து ஒரு வேலிடாக இருக்க போதுனா இது ஃபெயிலியர் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே சோச் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் பொசிஷனை அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் அட்வைசபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் படி நீங்கள் பார்க்கும்போதும் ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ ஸ்டில் அந்த பேட்டர்னுக்குள்ளே தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படின்னும்போது இட்ஸ் ஹைலி வாலடைல் தான் ப்ரெசண்டில் இருக்கும். ஸோ சேஃபாக ப்ளே பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா? எதை எடுத்தாலும் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எடுக்காதீங்க. வித் ப்ரீமியம் சப்போர்ட் இல்லாமையும் டோன்ட் என்டர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் இந்த இடத்துல இருக்க டிமாண்ட் டேப் அடித்து இப்படி போகணும். ஓகேங்களா? ஸோ ஆர்எல்ஸ் இந்த லோ வந்து வயலேட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க அந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அது எப்படி ஃபெயில் ஆகுதா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும்னா ப்ரீமியம் தான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து செல் ட்ரை பண்ணலாம். இந்த கேப் வரைக்கும் நீங்கள் வந்து செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? லைக்லி இந்த கேப் வரைக்கும் அரௌண்ட் வந்து 950 வரைக்கும் என்ன பண்ணலாம், இங்கேருந்து செல் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே டிமாண்டை சோச்சு கொடுக்குது, ப்ளஸ் ப்ரீமியம் ஃபேவராக இருக்குது, ப்ளஸ் டேட்டா ஃபேவராக இருக்குது அப்படின்னா ஃபோக்கஸ் அப் டு 23,600 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ டே வைஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, லைக்லி ஒரு க்ரீன் பாராக முடிச்சிருக்காங்க. க்ரீன் பாராக முடிச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. டே வைஸில் இது நமக்கு ஒரு ஹிடன் டிமாண்ட் அப்படின்னா ஸோ எஸ் ஹிடன் டிமாண்டு தான். என்ன டைம் ஃப்ரேமில் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் 15 மினிட்ஸ் வரீங்க ஆர்எல்ஸ் H1க்கு வரீங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்குள்ளே இருக்க ரீஃபைன் பண்ணும்போது இப்போ நம்ம இருக்கிற அந்த ஜோன் தான் வரும். 15 மினிட்ஸோட M15ஓட தான் வருது. ஓகேங்களா? ஸோ மேபி லாட் ஓப்பனிங் கொடுத்து கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குறாங்க. இங்கே இருக்க M5ஓட டிமாண்ட் டேப் அடிச்சு ஃபர்தராக பை ஆர்எல்ஸ் இந்த ஜோன் வந்து உடச்சிச்சு நம்ம M5க்கு வந்து ஸோ நமக்கு எந்த சாக்குமே கொடுக்கல, ரியாக்ஷன் கொடுக்கல, இது வந்து ஒஸ்ட்டான் அப்படின்னா மறுபடியும் கரெக்ஷனில் யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட். சிம்பிள். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ.